இந்த உலகத்தில் எல்லா குழந்தைகளுக்கும் தந்தையும் தாயும் இருப்பார்கள். ஆனால் சில குழந்தைகளுக்கு தாய் மட்டும்தான் உலகம். அந்த மாதிரி ஒரு கதை தான் இது. ஒரு தாய், ஒரு மகன், அவர்கள் சந்தித்த வாழ்க்கை போராட்டம். இது சாதாரண கதை இல்லை. ஒரு தாயின் தியாகம் என்ன என்பதை சொல்லும் கதை. கிராமத்தின் வாழ்க்கை. திருச்சி மாவட்டத்துக்கு அருகில் இருக்கும் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் வாழ்ந்தால் மாலதி. மாலதி ஒரு சாதாரண பெண். அவள் கனவு எல்லாம் சாதாரணம்தான். ஒரு நல்ல கணவன், ஒரு சந்தோஷமான குடும்பம். ஆனால் வாழ்க்கை அவளுக்கு வேற மாதிரி முடிவு எடுத்தது. மாலதிக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பெயர் அருண். அருண் பிறந்தது கூட மாலதிக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. அருண் 3 மாதம் வயது இருக்கும்போது ஒரு நாள் மாலதியின் கணவன் வீட்டை விட்டு போய்விட்டான். எந்த காரணமும் சொல்லாமல் ஒரு கடிதம் மட்டும் எழுதிட்டு போயிருந்தான். நான் இந்த வாழ்க்கையை நடத்த முடியாது. அந்த ஒரு வரி மாலதியின் வாழ்க்கையை முழுக்க மாற்றிவிட்டது. ஒரு பெண், 3 மாத குழந்தை. அந்த இருவரும் மட்டும். மாலதி அந்த நாள் முழுக்க அழுதாள். ஆனால் அவள் கையில் இருந்த அந்த சின்ன குழந்தை, அவன் அழுகை கேட்டதும் மாலதி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாள். நான் இப்போ உடைந்து போகக்கூடாது. இந்த குழந்தைக்காகத்தான் நான் வாழணும். அந்த நாளிலிருந்து மாலதி எடுத்த முடிவு அவள் வாழ்க்கையை முழுக்க மாற்றிவிட்டது. மாலதி படிப்பு அதிகம் படிக்கவில்லை. ஆனால் வேலை செய்ய தயக்கமில்லை. காலை 5 மணிக்கு எழுந்து மகனை தூக்கி கொண்டு வேலைக்கு போவாள். முதலில் அவள் செய்த வேலை வீட்டு வேலை. வீடுகளில் பாத்திரம் கழுவுவது, தூய்மை செய்வது, சமைக்க உதவுவது ஒரு வீட்டில் வேலை. பிறகு இன்னொரு வீடு. அப்படி தினமும் 5 வீடுகளில் வேலை. மகன் அருண் அவளோடு தான் இருக்கும். சில வீடுகளில் நல்ல மனசு உள்ளவர்கள் அவர்கள் அருணுக்கு பிஸ்கட் கொடுப்பார்கள். ஆனால் சில வீடுகளில் குழந்தையை இங்கே கொண்டு வராதே என்று சொல்லுவார்கள். அந்த வார்த்தைகள் மாலதியின் மனசை காயப்படுத்தும். ஆனால் அவள் ஒருபோதும் பதில் சொல்லவில்லை. ஏனெனில் அவளுக்கு முக்கியம் அவளது மகன். அருண் மெதுவாக வளர ஆரம்பித்தான். அவனுக்கு 5 வயசு. ஒரு நாள் அவன் தன் அம்மாவிடம் கேட்டான், அம்மா, எல்லோருக்கும் அப்பா இருக்காங்க, எனக்கு ஏன் இல்லை? அந்த கேள்வி மாலதியின் இதயத்தை உடைத்தது. அவள் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு அவள் சிரித்து கொண்டு சொன்னாள், உனக்கு அப்பாவும் நான் தான், அம்மாவும் நான் தான். அந்த நாளிலிருந்து அருண் ஒருபோதும் அந்த கேள்வியை கேட்கவில்லை. அருண் பள்ளிக்கு போக ஆரம்பித்தான். அவன் நல்ல புத்திசாலி. எல்லா ஆசிரியர்களும் அவனை பாராட்டுவார்கள். ஆனால் சில நண்பர்கள் அவனை கிண்டல் செய்வார்கள். உனக்கு அப்பா இல்லையே? அந்த வார்த்தைகள் அவனை காயப்படுத்தும். ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வந்து அமைதியாக இருந்தான். மாலதி கவனித்தாள். என்ன அருண், ஏன் அமைதியாக இருக்க? அருண் மெதுவாக சொன்னான், அம்மா, நான் பெரியவனாகி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும். அந்த வார்த்தை கேட்ட மாலதி கண்ணீர் விட்டாள். அந்த இரவு மாலதி தனியாக உட்கார்ந்து நினைத்தாள், என் மகன் பெரிய மனிதன் ஆகணும். அவன் ஒருபோதும் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது. அதற்காக அவள் இன்னும் அதிகமாக வேலை செய்ய ஆரம்பித்தாள். காலை வேலை, மாலை வேலை, இரவு கூட தையல் வேலை. அவள் தூங்கும் நேரம் 3 மணி நேரம் மட்டும். ஆனால் அவள் ஒருபோதும் சோர்வாக இருக்கவில்லை. ஏனெனில் அவள் கனவு அவள் மகன். ஆண்டுகள் கடந்து போனது. அருண் 15 வயசு. ஒரு நாள் அவன் வாழ்க்கையை முழுக்க மாற்றும் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த ஒரு சம்பவம் அவனின் மனசில் ஒரு தீயை ஏற்றியது. அந்த தீ ஒரு நாள் அவனை உலகமே பேசும் மனிதராக மாற்றப் போகிறது. ஆனால் அந்த பாதை எளிதானது இல்லை. அடுத்த பகுதியில் அருண் வாழ்க்கையில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் என்ன, ஒரு தாய் எடுத்த மிகப்பெரிய தியாகம் என்ன, அது தெரியும். ஆண்டுகள் மெதுவாக கடந்து போனது. அருண் இப்போது 15 வயசு. அவன் பள்ளியில் நல்ல மாணவன். ஆசிரியர்கள் எல்லாரும் அவனை மிகவும் விரும்புவார்கள். ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் மட்டும் எப்போதும் ஒரு காயமாக இருந்தது. அது அவன் தந்தை இல்லாதது.
பள்ளியில் நடந்த அவமானம். ஒரு நாள் பள்ளியில் புதிய மாணவன் ஒருவர் வந்தான். அவன் பெயர் விக்ரம். அவன் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவன். அவனுக்கு எல்லாம் கிடைக்கும். புதிய ஃபோன், புதிய பைக். அவன் எப்போதும் தன்னைத்தான் பெரியவன் என்று நினைப்பான். ஒரு நாள் மதிய வேளையில் அவன் அருணை பார்த்து சொன்னான், நீ ஏன் எப்போதும் அமைதியா இருப்ப? அருண் சிரித்தான். அதுதான் எனக்கு பிடிக்கும். அதற்கு விக்ரம் சிரித்து சொன்னான், அட, நீங்க எல்லாம் ஏழைங்க தான், அதனால தானே இப்படி இருக்கீங்க. அருண் எதுவும் பேசவில்லை. ஆனா அடுத்த வார்த்தை அவனின் இதயத்தை கிழித்தது. உனக்கு அப்பாவே இல்லையாம், அது உண்மையா? அந்த ஒரு கேள்வி அருணை முழுக்க அதிர்ச்சி அடைய வைத்தது. அவன் கோபத்தால் நடுங்க ஆரம்பித்தான். ஆனா அவன் எதுவும் பேசவில்லை. அவன் அமைதியாக அங்கிருந்து நடந்து சென்றான். வீடு திரும்பும் அருண். அதனால் அருண் வீட்டுக்கு வந்தபோது அவன் வழக்கம் போல சிரிக்கவில்லை. அவன் அமைதியாக உட்கார்ந்தான். மாலதி கவனித்தாள். அருண், என்னாச்சு? அவன் சில நிமிடம் எதுவும் பேசவில்லை. பிறகு மெதுவாக கேட்டான், அம்மா, அப்பா நம்மை விட்டு போனது ஏன்? மாலதி அதிர்ச்சி அடைந்தாள். அந்த கேள்வி பல வருடங்களுக்கு பிறகு வந்தது. அவள் மெதுவாக சொன்னாள், அதை நினைச்சு நீ கஷ்டப்படாதே. ஆனா அருண் சொன்னான், அம்மா, நான் கஷ்டப்படலை. ஆனா ஒரு நாள் நான் பெரியவனாகி உங்களை சந்தோஷமாக வைக்கணும். அந்த வார்த்தைகள் மாலதியின் மனசை உருக்கியது. வாழ்க்கையின் பெரிய அதிர்ச்சி. ஒரு இரவு மாலதி வழக்கம் போல வேலை முடித்து வீட்டுக்கு வந்தாள். அவள் மிகவும் சோர்வாக இருந்தாள். அந்த இரவு அவள் திடீரென்று மயங்கி விழுந்தாள். அருண் பயந்தான். அம்மா, அம்மா. அவன் உடனே அக்கம் பக்கத்தவர்களை அழைத்தான். அவர்கள் மாலதியை மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். மருத்துவர் பரிசோதனை செய்தார். பிறகு சொன்னார், அவங்க மிகவும் களைப்பாக இருக்காங்க, உடம்பு ரொம்ப பலவீனமா இருக்கு. அந்த வார்த்தை அருணை பயமுறுத்தியது. அவன் புரிந்து கொண்டான், அவன் அம்மா அவனுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாள் என்று. அந்த இரவு மருத்துவமனை வெளியே அருண் தனியாக உட்கார்ந்தான். அவன் மனதில் ஒரு முடிவை எடுத்தான். இனிய அம்மா மட்டும் வேலை செய்யக்கூடாது. அடுத்த நாள் அவன் பள்ளிக்கு போகவில்லை. அவன் ஒரு ஹோட்டலில் வேலை கேட்டான். ஹோட்டல் உரிமையாளர் கேட்டார், நீ இன்னும் சிறியவன். அருண் சொன்னான், எனக்கு பணம் வேண்டும். என் அம்மாவுக்காக. அவன் உண்மையான வார்த்தைகள் கேட்டதும் அந்த உரிமையாளர் அவனை வேலைக்கு வைத்தார். அருண் இப்போது 2 வாழ்க்கை வாழ ஆரம்பித்தான். காலை பள்ளி, மாலை ஹோட்டல் வேலை. அவன் பாத்திரம் கழுவுவான், மேஜை துடைப்பான், வாடிக்கையாளர்களுக்கு தண்ணீர் கொடுப்பான். அந்த வேலை எளிதல்ல. ஆனால் அவன் ஒருபோதும் புகார் சொல்லவில்லை. ஏனெனில் அவன் நினைத்தது ஒரே ஒரு விஷயம், என் அம்மா இனி கஷ்டப்படக்கூடாது. உண்மை தெரிந்த நாள். ஒரு நாள் மாலதி ஹோட்டலுக்கு வந்தாள். அவள் வேலை தேடி வந்தாள். ஆனால் அவள் அங்கே பார்த்த காட்சி அவளை அதிர்ச்சியடைய வைத்தது. அருண் அங்கு வேலை செய்து கொண்டிருந்தான். அவள் கண்களில் கண்ணீர் வந்தது. அவள் அருகில் வந்து கேட்டாள், நீ ஏன் இங்கே வேலை செய்கிற? அருண் சிரித்தான். அம்மா, நீங்கள் இனி கஷ்டப்படக்கூடாது. அந்த வார்த்தைகள் ஒரு தாய் இதயத்தை உருக்கியது. மாலதி அந்த நாளிலிருந்து மாலதி ஒரு விஷயம் புரிந்து கொண்டாள். அவள் மகள் நீ ஒரு குழந்தை இல்லை, அவன் ஒரு பொறுப்புள்ள மனிதன். ஆனால் வாழ்க்கை என்னும் ஒரு பெரிய சோதனையை வைத்திருந்தது. ஒரு நாள் அருண் வேலை செய்யும் அந்த ஹோட்டலுக்கு ஒரு கார் வந்து நின்றது. அந்த காரில் இருந்து இறங்கிய மனிதனை பார்த்ததும் மாலதி அதிர்ச்சி அடைந்தாள். ஏனெனில் அவன்தான் பல வருடங்களுக்கு முன்பு அவளை விட்டு போன அருணின் தந்தை. அருண் தனது தந்தையை சந்தித்தால் என்ன நடக்கும்? அவன் மன்னிப்பானா அல்லது வாழ்க்கை இன்னும் பெரிய திருப்பம் எடுப்பதா? அது தெரியும். ஹோட்டல் முன் ஒரு கார் வந்து நின்றது. அந்த காரில் இருந்து இறங்கிய மனிதனை பார்த்ததும் மாலதியின் உடம்பு முழுக்க நடுங்க ஆரம்பித்தது. அவன் யாரென்றால் பல வருடங்களுக்கு முன்பு
அவளையும் அவள் குழந்தையையும் விட்டு விட்டு போன அருணின் தந்தை ராஜேஷ். ராஜேஷ் ஹோட்டலுக்குள் நடந்து வந்தான். அருண் அப்போது மேசை துடைத்து கொண்டிருந்தான். அவன் அருகில் வந்து சொன்னான், தண்ணீர் கொடுப்பியா? அருண் உடனே ஒரு கண்ணாடி தண்ணீர் கொடுத்தான். அவன் முகத்தை பார்த்த ராஜேஷ் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். ஏனெனில் அருணின் முகம் அவன் சிறுவயது முகத்தை போல இருந்தது. ஆனா அவன் இன்னும் உண்மையை அறியவில்லை. ஹோட்டல் வெளியே நின்ற மாலதி அவள் மனசு பதறியது. அவன் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும்? அருண் அவனை பார்த்தால் என்ன நினைப்பான்? அவள் அங்கே நின்றபடியே கண்ணீர் விட்டாள். சில நிமிடங்கள் கழித்து ஹோட்டல் உரிமையாளர் அருணிடம் சொன்னார், அந்த டேபிளில் இருக்கிறவர் பெரிய பிஸ்னஸ்மேன், நல்லா கவனிச்சுக்கோ. அருண் தலையசைத்தான். அவன் உணவை கொண்டு வந்து மேசையில் வைத்தான். அந்த நேரத்தில் ராஜேஷ் கேட்டான், உன் பெயர் என்ன? அருண். அந்த பெயர் கேட்டதும் ராஜேஷ் அதிர்ச்சி அடைந்தான். உன் அம்மா பெயர்? அருண் சிரித்து கொண்டு சொன்னான், மாலதி. அந்த ஒரு நொடியில் ராஜேஷின் கையில் இருந்த கண்ணாடி கீழே விழுந்தது. அவன் முழுக்க அதிர்ச்சி அடைந்தான். ராஜேஷ் மெதுவாக கேட்டான், நீங்க எங்க இருக்கீங்க? அருண் சொன்னான், இங்கே அருகில் ஒரு சின்ன வீடு, நாங்கள் 2 பேர் தான். அந்த வார்த்தைகள் கேட்டதும் ராஜேஷ் தலை குனிந்தான். பல வருடங்களுக்கு முன்பு எடுத்த முடிவு இப்போது அவன் மனசை எரிக்க ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் மாலதி உள்ளே வந்தாள். ராஜேஷ் அவளை பார்த்தான். அவன் கண்களில் கண்ணீர். மாலதி. அந்த பெயரை பல வருடங்களுக்கு பிறகு கேட்ட மாலதி அமைதியாக நின்றாள். அருண் அதிர்ச்சி அடைந்தான். அம்மா, இவரை உங்களுக்கு தெரிஞ்சுதா? மாலதி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு சொன்னாள், ஆமா, இவர்தான் உன் அப்பா. அந்த ஒரு வார்த்தை அருண் உலகத்தை நிறுத்தியது. அருண் சில நிமிடங்கள் எதுவும் பேசவில்லை. ராஜேஷ் மெதுவாக சொன்னான், மன்னிச்சிடுப்பா, நான் பெரிய தவறு செய்துவிட்டேன். அவன் அழ ஆரம்பித்தான். நான் உங்களை விட்டு போகக்கூடாது. அருண் அவனை பார்த்தான். பிறகு அமைதியாக சொன்னான், நான் உங்களை வெறுக்கலை, ஆனால் எனக்கு ஒரு ஹீரோ இருந்தார். அவன் தனது அம்மாவை காட்டினான். அது என் அம்மா. அந்த வார்த்தை கேட்டதும் அங்கே இருந்த எல்லோரும் அமைதியாகி விட்டார்கள். அருண் தொடர்ந்து சொன்னான், எனக்கு அப்பா இல்லாததை நான் கவலைப்படலை. ஏனெனில் என் அம்மா 2 பேரின் வாழ்க்கையையும் வாழ்ந்தாங்க. அவர்கள்தான் என் உலகம். மாலதி கண்ணீர் விட்டாள். அந்த கண்ணீர் கஷ்டத்தின் கண்ணீர் இல்லை, பெருமையின் கண்ணீர். பல வருடங்கள் கழித்து அருண் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பெற்றான். அவன் தனது முதல் சம்பளத்தில் ஒரு பெரிய வீடு வாங்கினான். அவன் தனது அம்மாவை அந்த வீட்டுக்குள் அழைத்தான். அவன் சொன்னான், அம்மா, நீங்க என்னை வளர்த்தீங்க, இப்போ நான் உங்களை சந்தோஷமா வாழ வைக்கணும். மாலதி சிரித்தாள். எனக்கு இப்போவே உலகமே கிடைச்ச மாதிரி இருக்கு. ஒரு குழந்தைக்கு தந்தை இல்லாமல் வாழ முடியும், ஆனா ஒரு தாயின் அன்பு இருந்தால் அவன் வாழ்க்கையில் எதையும் ஜெயிக்க முடியும். ஏனெனில் ஒரு தாய் ஒரு உலகம்.